நாம புறஜாதிகள், நாம இதுக்கு தகுதி இல்லை. யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இப்படிப்பட்ட சூழல்ல கர்த்தர் நம்ம எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாம நல்லவங்கன்றதுனாலயா? நம்ம உலகத்திலே மிக அற்புதமானவங்க, யோக்கியமானவங்க அப்படின்றதுனாலயா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இருக்கிறதுலையே லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா மோசமானதுலேயே நம்ம தான் மோசத்துலேயும் மோசம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்மளே பேப்பரை கசக்கி போட்டுருவோம், அவ்வளவு மோசமானவர்கள் நம்ம. ஆனால் அந்த மோசமான நம்மைத்தான் அவர் இருதரத்தாரையும் ஒன்றாக்கி சமாதான உடன்படிக்கை செய்து அவருடைய சாயலாக மறுபடியும் நம்மை மாற்றின தருணம் அது. அல்லேலூயா. எதுக்குங்க எவ்வளவு பாடுபட்டார் ஆண்டவர்? ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். மறுபடியும் அந்த சாயல் எப்ப கொண்டு வர்றாரு? எத்தனை நூற்றாண்டுகள், எத்தனை ஆயிரம் ஆண்டுகள், எத்தனை தலைமுறைகளை கடந்து இதுக்கு இடையில எத்தனை ஆட்கள் பரிசுத்தவான்கள் பிறந்து மரித்திருக்கிறார்கள். எழுதுவதற்கு வேதம் போதாது, அவ்வளவு அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அப்போ ஆண்டவர் நம்மளை ஒருமனப்படுத்தணும், ஒன்றாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைம் டு டைம் முயற்சி பண்ணிட்டே அவர் இருந்து கடைசியில் இறுதியில் நான் போனாதான் இது ஆகும், நான் போனாதான் ஆகும். ஜனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நம்ம போனாதான் ஆகுன்னு ஒரே தரம் பலியாவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இவ்வுலகிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் வெறுமையா உயிர் தெழுந்தார்னு சொல்லாதீங்க. அவர் உயிர் தெழும்போதே எனக்கும் அவருக்கும் இடையே இருந்த திரையை, தடைகளை, நடுச்சுவரை அவர் இரண்டாக கிழித்து போட்டிருக்கிறார். எந்த நேரத்திலேயும் அவரை சந்திக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா.